ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். என்ன இது? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கமருதீன் அழுகுறாரு. எதுக்கு அழுகுறாரு தெரியல. அப்படியே குனிஞ்சு அழுகுறாரு. நிறைய பேர் வந்துட்டு ஏங்க அவர் நாமினேஷன்ஸில் வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொன்னாலும், ஒரு சில பேர் வந்து இல்லைங்க அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அவர் உண்மையாக எதுக்கும் அழுகுறாரு, ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போயிடுவோமோன்னு இப்போ பயம் வந்திருக்கு. முன்னாடிலாம் நான் போனால் பரவாயில்ல சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ போயிடுவணும்னு பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டேபிளில் கவுந்து அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குறாரு. எல்லோரும் கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டுறாரு. மேபி அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா வந்துட்டோம், 4 வாரம் வந்துட்டோம். திடீர்னு இந்த நேரம், அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெதப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் நம்ம அஸ்வின் குக்குத் கோமாளியில் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார், அவருக்கு எவ்வளோ ஃபேமஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பெண்கள் அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு தூங்கிட்டேன் கதை கேட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா செம்மாடி வாங்கினார். சோசியல் மீடியாவில் எல்லாருமே கலாச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு மிதப்பு இருக்கும். பிக் பாஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு அது கிடச்சிச்சு இது கிடச்சிச்சு நம்மளாம் யார் அப்படின்னு ஒரு இதில் இருப்பாங்க. ஒரு அடி விழுக்கும்போது ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோன்றது ஒரு ரியலைஸுக்கு வரும். அதை கமருதீன் மேபி பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இதே கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக கமருதீன் தான் அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டாக வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா போன வாரம் நம்மளாம் எப்படி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ கமருதீனை பற்றி நம்ம என்ன பேசுகிறோன்றது யோசிச்சு பார்த்தாவே புரியும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடக்குது, யார் இந்த வீட்டை விட்டு போவாங்க அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது. அதில் ரம்யா வந்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க கமருதீன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டார், அதுவும் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், இது மக்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், அதனால் அவரெல்லாம் போக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி மக்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஒரு மனுஷன் இவ்வளோ பண்ணிவிட்டு திடீர்னு உடனே சேஞ்சு கொடுத்தா உடனே நம்பிடுவாங்களா மக்கள் அப்படின்னு பார்வதி சொன்னதில் பாதி உண்மை. ஏன்னா இங்கே மக்கள் நிறைய பேர் வந்துட்டு அவர் நடிக்கிறாருன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் நாமினேஷன்ஸில் அவர் இது பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. கரெக்டாக அந்த ஒரு மக்களோட பல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வினோத் தான் போவார்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இல்லை அவர் டாஸ்க்கை நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வியானாக்கும் வினோத்துக்கும் எது சம்திங் போயிட்டே இருக்குது. நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். நேற்றும் பார்த்தீங்கன்னா வியானா வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை. எச்சுக்கையில் நீங்கள் வந்து எங்கள் அம்மா சத்தியமாக எச்சுக்கையோடு நீ அந்த தூக்கி உள்ளே தள்ளிட்டன்ட்டார். நானும் ஓட்டு ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி நடக்கவே இல்லை. வியானாவும் டென்ஷன் ஆகிட்டாங்க. வினோத் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோன்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், சோரை கூத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. திவாகர் வந்துட்டு அவர் தாங்க போவார், அவரோட கேரக்டர் சரியில்லைங்க அப்படின்னு. ஏன்னா அவர் பட்ட அந்த வேதனையை வந்து அங்கே வந்து சொல்கிறாரு, மக்கள்லாம் தூக்கிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து ஓட்டில் தூக்கி விட்டுருக்காங்க. வியானா திரும்பவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு கானாவினர் தான் போவார், கலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து இவங்க அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கலை தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, அரோரா போகிற மாதிரியும் இருக்குது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா பார்வதி கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து பார்வதிக்கு ஓட்டு செம்மையாக வந்து அடி வாங்கியிருக்கு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீனோட சேஞ்சை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையாகவே ஒரு சேஞ்ச் ஆகிருப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபுல் நடிப்புன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.